வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார் ஃபோட்டோகிராஃபி எப்படி ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2018 நான் டிஎஸ்எல்ஆர் வாங்கின புதுசில் 2016 வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா ஃபஸ்ட் டைம் நான் வாங்கினேன். 15லேயே வாங்கிட்டேன் சொல்லப்போனால். 2018 தான் வந்து நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்ம நிறைய ஃபோட்டோஸ் வந்து கேமரா கையில் வச்சுருக்கப்ப ஃபோட்டோஸ் எடுத்து பார்ப்போம். வீட்டில் சும்மா இருக்கிறப்ப பேர்டு ஃபோட்டோகிராஃபி, லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு தேவையில்லாத நிறையா எடுப்போம். ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதான் வந்து ஸ்டார் ஃபோட்டோகிராஃபி. 2018 நான் வந்து இதை எடுத்தேன். 2018 நான் எடுத்தேன். அதை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் ஸ்டார் ஃபோட்டோகிராஃபிக்கு நம்ம தேவையான டிப்ஸு, அப்புறம் என்னென்ன நமக்கு தேவை அப்படிங்கிறத பற்றியும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா தேவை. ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு எஸ்எல்ஆர் கேமரா, ஒரு மிரர்லெஸ் ஏதோ ஒன்று கேமரா நமக்கு தேவை. மொபைலில் எடுக்கலாமா அப்படின்னா நிறைய பேர் மொபைலில் எடுத்து நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து மொபைலில் நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்க்காத பற்றி நான் சொல்ல விரும்பலை. நான் ட்ரை பண்ணி பார்த்ததை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமரா கண்டிப்பாக வேணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி உங்கள் கேமரா வந்து 360 டிகிரியில் அதில் கனெக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அது இருக்கான்னு பார்த்துக்குங்க. எனக்கிட்ட ட்ரைபாடு கிடையாது. பட் எப்படி ட்ரைபாடு இல்லாமல் எடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ செகண்ட் வந்து ட்ரைபாடு வேணும். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒளி மாசு வந்து இல்லாத இடமா பார்க்கணும். அதாவது லைட்டு வெளிச்சங்கள் இல்லாத இடமா பார்க்கணும். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒளி மாசு இல்லாத இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீலகிரி அந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் வந்து ஒளி மாசு இல்லாத இடங்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார் ஃபோட்டோகிராஃபி, மில்கி வே ஃபோட்டோகிராஃபிலாம் சூப்பராக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து நெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. பட் நான் வந்து எடுத்தது என்னோடய வீட்டு மொட்டை மாடியில் தான். நான் வந்து வில்லேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் மொட்டை மாடியில் தான் எடுத்தேன். எனக்கு அவ்வளோ தூரமாக ட்ராவல் பண்ணி போகவோ அல்லது தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போய் எடுக்கிற அளவுக்குலாம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல. ஜஸ்ட் ஒரு ஹாபி மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். எதிர்பார்த்த அளவில் என்னால் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டார் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் மில்கி வே ஃபோட்டோகிராஃபி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது செட் ஆகாது. ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ரொம்ப கேமரா தானே வரும். நம்ம கண்ணுக்கு ஸ்டார் தெரியும். பட் அதே அளவுக்கு கேமராவை கேப்சர் பண்ணுமா, அந்த லென்ஸ் கேப்சர் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணாது. ஸோ மேனுவல் ஃபோக்கஸ் தான் நம்ம போட்டு எடுத்தாகணும். ஸோ ட்ரைபாடில் மாட்டிக்கிட்டு நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸில் வியூ பாயிண்ட் மூலியமாக லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ பாயிண்டில் அந்த ஸ்டார் வந்து நல்லா பிரைட்டாக தெரிகிறப்ப உங்களுக்கு கேப்சர் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டார் எப்போ தெரியும் அப்படின்னா அந்த அமாவாசை டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு இருக்காது. ஸோ மூணு இல்லாத டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலா இல்லாத டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால பர்ஃபெக்டாக ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டுமே தெரியும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் எடுக்க முடியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள் நிறையா இருக்கும். ஸோ இந்த வெதரையும் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாத டயத்தில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. நான் ஷூட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியோட திட்டில் ஒரு டவலை போட்டு அதுக்கு மேலே டிஎஸ்எல்ஆர் கேமராவை படுக்க வச்சுட்டு இப்படி லென்ஸ் மேலமாக இருக்கிற மாதிரி. ஏன்னா என்கிட்ட ட்ரைபாட் இல்லை. துண்டு மேலே போட்டு டிஸ்பிளேல எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதாக மேலே போட்டேன். சரி எப்படி ஷூட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வியூ ஃபைண்டரில் பார்த்து, அதாவது அந்த திட்டுக்கு ஈக்குவலாக நான் வந்து உட்காந்து கேமரா அந்த ஆங்கிளில் வச்சுக்கிட்டு மேனுவல் ஃபோக்கஸில் லைட் அட்ஜஸ்ட் பண்ணி நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தேன். நிறைய ஃபோட்டோஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. அதில் ஒரு சில ஃபோட்டோஸ் கிளிக் ஆச்சு. அதை நான் உங்களுக்கு பின்னாடி டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி மேனுவல் ஃபோக்கஸில் வச்சு மேனுவல் ஃபோக்கஸ் இங்கே லைட் அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஸ்டார் வந்து வியூ ஃபைண்டரில் நல்லா தெரியும். ஸோ அப்போ நீங்கள் எடுத்துக்கணும். செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ வந்து பார்த்திங்கன்னா 6400 சம்திங் ஐஎஸ்ஓ வச்சு எடுத்து ஷட்டர் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 4 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு எடுத்து ஃபிக்ஸடாக இவ்வளோ தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். நிறையா ஃபோட்டோஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் ஐஎஸ்ஓ குறைச்சி அப்புறம் ஷட்டர் ஸ்பீடு இதெல்லாம் மாற்றி நான் என்ன செஞ்சேன்னா எடுத்து பார்த்தேன். ஸோ அப்படி எடுத்து பார்த்ததில் சில டேக்ஸ் வந்து கிடச்சிச்சு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல, ஓரளவுக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ அந்த ஃபுட்டேஜெலாம் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. நம்ம கண்ணில் பார்க்குற ஸ்டார்ஸை விட இமேஜில் நிறைய தெரியுது. ஸோ இதான் ஸ்டார் ஃபோட்டோகிராஃபி. இது ஓகே, இதுவே போதும். நான் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு இது நல்ல ரிசல்ட். ஓகே. பட் ஒரு சில நெட்லலாம் பார்த்தீங்கன்னா மில்கி வே ஃபோட்டோகிராஃபி மாதிரிலாம் நிறையா காட்டியிருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு லொக்கேஷனில் போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ நீங்கள் அதுக்குன்னே வந்து ஒரு மேப் இருக்குது. அந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல நீங்கள் இருக்க லொக்கேஷனில் என்ன தெரியும், ஸ்கையில் வெறும் ஸ்டார் மட்டும் வந்து தெரியும் இல்லை மில்கி வே தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதான் வந்து என்னோடய சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்.
இதில் வந்து டெமோ வீடியோ கிடையாது. ஏன்னா ராத்திரியில் வந்து நான் எடுத்தேன். ராத்திரியில் நான் மட்டும் எடுத்தனால அந்த லைட்டிங் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. ஒரு கேமரா ஒரு செல்ஃபோன் மட்டும் தான் இருந்துச்சு. கேமராவில் வந்து நான் ஃபோட்டோகிராஃபி எடுத்தேன். அந்த டார்ச் லைட்டு மொபைலில் இருக்க டார்ச் லைட்டை வச்சு டிஸ்பிளேயில் எங்கே பட்டன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அதுக்கு, ஏன்னா இந்த பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் இருக்காது. ஸோ 7000 நிக்கான் D7000. ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து அந்த டார்ச் லைட் அடித்து நான் வந்து எடுக்கிறதுக்காக செல்ஃபோன் எடுத்து அதில் வீடியோ கூட நான் எடுக்க முடியல. ஸோ வீடியோ இல்லாததுக்கு நீங்கள் பொறுத்து தான் ஆகணும். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோவாக அமைஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். டெக்னிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப கற்றுக்கலாம் ஸ்டார் ஃபோட்டோகிராஃபியில். இந்த ஃபோட்டோஷாப்பில் போட்டு கொஞ்சம் நான் எடிட் பண்ணி பார்த்தேன் லைட்டாக. ரொம்பலாம் எடிட் பண்ணல. ஃபோட்டோஷாப்பில் தூக்கி போட்டு Ctrl+Alt+L ஆட்டோ கலர் நம்ம செலக்ட் பண்ணி எப்படி வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம எடுத்த இமேஜுக்கு ஆட்டோ கலரை வந்து ஃபோட்டோஷாப் வந்து கரெக்டாக கொண்டு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கேமராவில் எடுத்த ஃபோட்டோ. இது வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ண ஃபோட்டோ. எடிட் பண்ணால் ஒரே ஒரு எடிட் தான். Ctrl+Alt+L ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து எடிட் பண்ணி பார்த்தேன். அந்த மொபைல் டார்ச் வச்சு எடுத்தேன் சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லென்ஸ் மூலியமாக வந்து இந்த கிளார் அடிச்சிருக்கும், அந்த லைட்டு உள்ளே வந்திருக்கும். ஸோ அந்த லைட்டு தான் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபியில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் தட்டுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் வித் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.